friends, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Yamaha PSR i500ல வந்து Transpose Freeze ன்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Transpose Freezeங்கிற பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி Transposeனா என்னன்னு அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து Transposeன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா Transpose வந்து 00 இருக்கும். இது வந்து ஒரு டானிக் டோன், அதாவது C3. இதுதான் டிஃபால்ட்டான டிரான்ஸ்போஸ் இதுதான் இருக்கும். இப்போ இந்த டோன் இதில் இருக்குது. இந்த டிரான்ஸ்போஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டனை வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். ஒரே கீ தான் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது மாதிரி 12 செமிடோன்ஸை வந்து நம்ம இந்த ஒரே கீயை வாசிக்கலாம். ஆனால் வேறு டோனை மாற்றிக்கலாம், அடுத்தடுத்த டோனை மாற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த கீயோட டோனை இப்போ வந்து சி ஷார்ப்பு, இந்த சி ஷார்ப் டோனை சியிலிருந்து சி வாசிக்கும் போது சி ஷார்ப் டோன் வர்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். அதுதான் வந்து டிரான்ஸ்போஸ். இப்போ வந்து நான் ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ இன்னொரு ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து இதிலிருந்து நம்ம வாசிக்கிற மாதிரி. ஆனால் வந்து நான் சி நோட்டில் இந்த டானிக் டோனில் தான் வாசிக்கிறேன். ஆனால் இப்போ வந்து ப்ளே ஆகிற டோன் வந்து டி. இப்போ நம்பர் 2ல் இருக்குது டிரான்ஸ்போஸ். நான் இதிலிருந்து வாசித்தா டி ஸ்கேல் வாசிக்கிறேன். இப்போ 4 ப்ளஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டியிலேருந்து இது வந்து டானிக் டோனு, இது வந்து ஒரு செமிடோன் 2 3 4. இப்போ இ நோட்லேருந்து நம்ம வாசிக்கிறோம். ஆனால் வந்து பட்டன் கீஸ் யூஸ் பண்ணுறது வந்து சி தான். இப்போ நான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கேன், இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் வந்தது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நான் வந்து 0ல் தான் வச்சுருந்தேன். அதனால் வந்து இது 4 செமிடோன் நான் வச்சுருந்தேன். டிரான்ஸ்போஸில் போய் பார்த்தீங்கன்னா 0 தான் காட்டும். இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன டிரான்ஸ்போஸ் வைக்கிறேனோ அந்த டிரான்ஸ்போஸ் தான் வந்து வாசிக்கும். அந்த டிரான்ஸ்போஸை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது. திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணோம்னா டிரான்ஸ்போஸ் போய் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கணும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஃப்ரீஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் பட்டன் போகணும். ஃபங்க்ஷனில் டிரான்ஸ்போஸ் ஏற்கனவே இருக்குது, அதான் போட்டிருக்கு. இப்போ இந்த கேட்டகிரி பட்டனை வச்சு நம்ம டிரான்ஸ்போஸ் ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு கொண்டு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஃப்ரீஸ்னு இருக்குது. இந்த டிரான்ஸ்போஸ் ஃப்ரீஸில் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ சி ஸ்கேல் வாசிச்சிருக்கேன், ஆஃபில் இருக்குது. நான் வந்து டிரான்ஸ்போஸ் ஃப்ரீஸை வந்து ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணாலும் அதுதான் இருக்கும். இப்போ வந்து நான் டிரான்ஸ்போஸ்க்கு போகிறேன். டிரான்ஸ்போஸ் போயிட்டு ஒரு 2 டோனு இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன், வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்பர் 1ல் தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். நம்பர் 2க்கு போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த டிரான்ஸ்போஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு என்ன செமிடோன் வைக்கிறோம். இப்போ நான் 2 செமிடோன் கூட பண்ணியிருக்கேன். 1 1 2 2 செமிடோன் கூட பண்ணியிருக்கேன். அந்த டிரான்ஸ்போஸ் வந்து மாறாது. சப்போஸ் வந்து இப்போ நான் இங்கே ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் 2ல் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாம் டிரான்ஸ்போஸ் ஃபுல்லாக டோன்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம என்னென்ன இந்த வந்து சனாய் நான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சனாய் வந்து நம்பர் 2க்கு போயிடுச்சு.
இந்த டிரான்ஸ்போஸ் ஃப்ரீஸை வந்து ஏன் பண்ணுறோம்னா, சப்போஸ் நம்ம ஒரு சாங்கை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணி இங்கே வச்சுருக்கோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். திடீர்னு அந்த பாட்டை வந்து நம்ம வந்து ஒரு சிங்கர் பாட வர்றாரு, அவர் வந்து எனக்கு வந்து 2 செமிடோன் கூட வேணும்னு கேட்குறாரு. இப்போ நம்ம டீல வாசிக்கும், திடீர்னு இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பூரா மாற்ற முடியாது. அதனால் நம்ம டிரான்ஸ்போஸ் ஃப்ரீஸ்க்கு போயிட்டு அதில் 2 செமிடோன் கூட வச்சிட்டோம்னா அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ டீயில் வாசிக்கலாம். ஆனால் வந்து சியில் தான் நம்ம வாசிப்போம். 2 நம்ம சியில் தான் பழகிருக்கோம் அந்த பாட்டு. ஆனால் சிங்கர் வந்து 2 செமிடோன் கூட கேட்குறாரு. கூட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இது மாதிரி டிரான்ஸ்போஸ் ஃப்ரீஸ்க்கு போயிட்டு நம்ம டூல் வச்சிட்டோம்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே எல்லா டோனும் மாறிடும். அதே போல் நீங்கள் வந்து ஒரு வாய்ஸை செலக்ட் பண்ணி அந்த வாய்ஸ் இப்போ வந்து சனாய் வச்சுருக்கேன், இப்போ மேண்ட்லின் இருக்குது, டிரான்ஸ்போஸ் டூவில் தான் இருக்குது. செலக்ட் பண்ணி வாய்ச்சாலும் அப்படி தான் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாய்ச்சாலும் அப்படி தான் இருக்கும். எப்போ இது இந்த டிரான்ஸ்போஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டை இந்த செமிடோனில் வைக்கிறோமோ, இப்போ நான் கீழே வைக்கிறேன், 2 செமிடோன் கீழே வைக்கிறேன், ரிஜிஸ்ட்ரேஷனை தட்டினா கூட திரும்ப அது மாறாது. பார்த்தீங்களா, -2ல் தான் இருக்குது. இப்போ இந்த டிரான்ஸ்போஸில் முதவே நம்ம வந்து பொதுவாக நம்ம 0ல் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெமரி பண்ணிடுறோம். சப்போஸ் நமக்கு தேவை டிரான்ஸ்போஸ் தேவை, கம்மியாகவோ அதிகமாகவோ செமிடோனில் பாட வர்றாங்க, இல்லை வாசிக்க சொல்கிறாங்க, இல்லை வாசிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்துச்சுன்னா நீங்கள் டிரான்ஸ்போஸ் ஃப்ரீஸ் போய் இப்போ ஆன் பண்ணிவிட்டு இந்த டிரான்ஸ்போஸை எவ்வளோ வச்சாலும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை எதுவுமே மாறாது, எல்லாமே கரெக்டாக வாசிக்கும். இதுதான் டிரான்ஸ்போஸ் ஃப்ரீஸ். இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்போஸை பற்றி, டிரான்ஸ்போஸ்னா என்ன, அதை எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.